இந்த விஷயத்தை அவங்க தான் சொல்றாங்க, நம்ம எடுத்துக்கிறோம். இல்லை நீ பிரியா நீ சொல்றதை எடுத்துக்கலாம் அப்படி. அதே போல சில விஷயங்கள் ஹதீஸ்கள்ல குர்ஆன் ஆயத்து அந்த ஆயத்துக்கு ஒத்தர முறையில ஒரு விளக்கம் வருதுன்னு சொன்னா அப்ப அது என்ன நம்ம விளங்கிறன்னு சொன்னா அந்த அடிப்படையில் வரக்கூடியதுதான். அப்போ அதுல அந்த அறிவிப்பாளர்கள கோளாறு இருந்தாலும் சரி இந்த அடிப்படையில இது சரிதான் அப்படிதான் நாம் எடுக்கணுமே இல்லாம இதை மறுத்துட்டு இதுக்கு ஒரு சுய விளக்கம் கொடுத்து அதுதான் மார்க்குன்னு சொன்னா அது எங்க போய் நிற்கும்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இந்த மாதிரி தவறுக்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. அடுத்தது நீங்க நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நான் இப்ப இந்த விஷயத்த சொல்றதுனால சிலவங்களுக்கு ரொம்ப கோபம் வரலாம். இருந்தாலும் நான் இதை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நீங்க உண்மையை விளங்கக்கூடிய நிலையில் இருக்கீங்க. எப்படின்னு சொன்னா அறிவிப்பாளர்களை பற்றி அவர்களுடைய தராதரத்தை பற்றி அத்து வேறு ஆணி வேறாக எழுதப்பட்டிருக்கு. அஸ்மா ஒரு ரிஜான் சொல்லக்கூடியதுல கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர்களுடைய விஷயம் எழுதப்பட்டிருக்கு. ஏன் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் உண்மைதானா என்று ஏற்றுக்கொள்வதற்காக அல்லது நிராகரிப்பதற்காக. நோக்கம் அவர்கள் இழிவுபடுத்துறது. இத்தனையும் அவங்க மூத்த போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கிற நேரத்துல அந்த அடிப்படையில பார்த்தாலும் இவருடைய தகுதி என்னன்னு பார்க்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். இவர் சொல்லக்கூடிய ஒரு சொந்த யூகம் தான். சத்தாக்கு ஒரு பொருளுக்கு ஒரு முறை கொடுத்து போட்டால் அப்புறம் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி இவருடைய சொந்த கருத்தை அல்லாம இவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்தை அல்லாம குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து நிலைநாட்டப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. அப்படின்னு பார்க்கும் பொழுது இவருடைய தராதரத்தை பார்த்தா நீங்க நல்ல யோசனை பண்ணிக்கிறணும். நான் நிரூபிக்க முடியும். நீங்க ஏழாவது ஏற்பாடு பண்ணி இங்கே இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி எங்கே ஏற்பாடு பண்ணாலும் சரி அவர்கிட்ட பொய் சொல்லக்கூடிய தன்மை இருக்கின்றது. அல்லாஹ் மீது ஆணையிட்டே பொய் சொல்லுவார். பலர் மீது இல்லாத அவதூறுகளை சொல்லுவார். இல்ல நாம நிரூபிக்க வேண்டிய விஷயம் தான். இல்ல அடுத்தவங்க அப்படி நினைச்சீங்கன்னு அப்ப ஹதீஸ்களை ஏன் குறை சொல்றீங்க? இப்ப அவங்க குறை சொல்லிருக்காங்க, அந்த ஹதீஸ் நிராகரிச்சிருக்கிறாரு. அப்ப அதை ஏத்துக்கிறீங்க. நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க? ஜக்காத்து வருடாவோட ஹதீஸையும் ஏழைகளுடைய சொத்தை ஈடுபடக்கூடிய அதிசயம் எப்படி நிராகரிக்கிறாரு? அறிவிப்பாளர்களோட கோளாறுகள் சொல்லித்தானே அதை ஏற்றுக்கொள்றீங்கல்ல? அப்ப இவர் சொல்றவருடைய நான் சொல்றேன் நிரூபிக்கிறேன்னு சொல்றேன். அல்லாஹ் மீது ஆணைக்கு சொல்ல முடியும் இந்த விஷயத்துல அவர் அப்படிப்பட்ட தரத்தை உடையவர். அதை நிரூபிச்சு தாங்க உண்மையாளர் காட்டட்டுமே. அதானே முறை. இதை நீங்க ஆத்திரப்படுறதுக்கு என்ன இருக்குது? அப்ப எப்படி நீங்க அப்ப அந்த அஸ்மா விஜயான்னு சொல்லக்கூடிய அத்தனை பேர் எடுத்து ஏற்றுக்கொள்றீங்களா? இறந்து போனவர்களை பற்றி நீங்க குறை சொல்றதுக்கு நான் சரி கண்டா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதை பற்றி அவருடைய குறைய சொல்றது என்ன தவறு இருக்கு? அதுக்கு சும்மா சொல்றோம். இந்த பிரச்சனை யார் அவர் தானே கல்பியிருக்காரு. ஒரு பொருளுக்கு ஒரு முறை ஜக்காத் கொடுத்தால் போதும் கொடுக்க வேண்டியதில்லை சொல்லக்கூடிய அவர் தானுங்க. அப்ப அவருடைய தராதரத்தை அறியது நம்ம கடமை இருக்கா இல்லையா? ஏன் நீங்க இந்த மாதிரி நினைக்கிறீங்க? அப்படி நினைக்கிறதுனாலதான் தவறு மகிது. அதுவும் நான் என் சம்பந்தமாக கண்ணுக்கு 100க்கு 100 தெளிவா தெரிஞ்சக்கூடிய விஷயம் எல்லாம் தெரியாத விஷயத்தை நான் பேசலாம். மற்ற எத்தனை பேர் சொல்றேன் அதனால சொல்றேன். என் விஷயத்துல நிரூபிக்கும். அவருடைய எழுத்துப்படி அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தபடி அவர் சொல்லி உள்ள ரிட்டார்டுபடி நான் நிரூபிக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்துல அவருடைய பேச்சு எப்படி இருக்கிறது? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அந்த அடிப்படையில பார்த்தாலும் அவர் சொல்ல நம்ம எடுக்க முடியாது. இப்ப உதாரணமா எடுத்துக்கிடுங்க, ஒரு சஹாபி. அந்த சஹாபி தானாங்கிறது அவர் சந்தேகம் தான். அவரே எழுதுறாரு. பலர் அவரை சஹாபி என்று எழுதியிருக்கிறார்கள் ஒதுக்கிறார். இப்ப நம்ம கேட்கிறோம், பலர் அவர் சஹாபி என்று எழுதியிருக்கிறார்கள். இவர் இப்பொழுது சொல்ற சஹாபி இல்லைன்னு சொல்லி எதை எடுக்கிறது? நம்ம நல்ல யோசனை. 1000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பலர் சஹாபி என்று எழுதுது. அதுல இவர் ஆட்சேபனை சக்தி இவர் சஹாபி இல்லைன்னு இவர் இன்னைக்கு சொல்றார். அப்ப இவருக்கு வழி வருதா? எவ்வளவு பெரிய தப்பான வாதங்கள். இந்த வாதங்கள்லாம் நம்ம சரி கண்டா இப்ப நம்ம எங்க போய் சேர்க்கணும்? இதுல எல்லாம் நம்ம என்ன விளங்கணும்னு சொன்னா சில்லறை குறைபாடுகள் இருந்தால் இதுவரைக்கும் அதை பற்றி ஆய்வு செய்த அறிஞர்கள் எல்லாம் அந்த ஹதீஸ்ல சரி கொண்டிருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு புதுசான ஹதீஸ்ல கோளாறு சொன்ன என்ன அர்த்தம்? அப்ப காலத்திரத்துல என்ன தெரியுமா வரும்? ஹதீஸை வேணா குர்ஆன் நினைக்க வேண்டி வரும். இந்த நிலை நீடித்தால் இதை நீங்கள் வளர விட்டால் இதனுடைய முடிவு நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அவர் எங்க போய் நிப்பான்னு சொன்னா கடைசியில ஹதீஸ்ல அத்தனையும் கோளாறு இருக்குது. அந்த ஹதீஸ்ல எடுக்கக்கூடாது, குர்ஆன் மட்டும் போது போய் நிப்பாரு. இது வழி கேட்டா இல்லையா? அதைத்தான் நம்ம சொல்றோம்.
அப்போ ஒரு விஷயத்தை எடுத்து வச்சா நாம சொல்லணும். எப்படி சொன்னோம்? எந்த விஷயமா இருந்தாலும் குர்ஆனை பாருங்க, ஹதீஸை பாருங்க, ஆதாரம் இல்லாம தள்ளுங்கன்னு சொன்ன உண்மைதான். எப்பொழுது அது எந்த அடிப்படையில? ஜகாத்து கொடுங்க அல்லாஹ் தெளிவா சொல்றான். தெளிவா வருது. எந்த இடத்துல வந்தாலும் ஜகாத் அல்லாஹ் நினைச்சு தான் சொல்றான். விளங்குதா? அப்படி வாதம் பண்ணா உதாரணம் 9:71 எடுங்க. 9வது அத்தியாயத்தினுடைய 71 எடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் தங்களுக்குள் ஒருவருக்குள் உற்ற துணைவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் ஒருவர் மற்றவரை நன்மை செய்யும்படி தூண்டி பாவம் செய்யாது தடுத்தும் தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்து கொடுத்தும் வருவார்கள். அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பார்கள். இத்தகையவர்களுக்கு அதிசீக்கிரத்தில் அல்லாஹ் அருள் புரிவான். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனும் ஞானமுடையவனும். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் முதல்ல என்ன சொல்றான்னு சொன்னா, ஒருவருக்கு நன்மை செய்யும்படி துணி பாவம் செய்ய தடுத்துன்னு வந்துருச்சு. ஜகாத்தை கொடுக்குற அதே அடிப்படையில் வரும். இப்ப இதே மாதிரி இது சம்பந்த ஹதீஸ்கள்லாம் ஏதாவது வியாக்கியானம் வழக்கம்னு தவறுன்னு சொல்லிவிட்டு ஒரு முறை செய்தா போதுன்னு சொன்னா என்ன நடக்கும்? ஒரு முறை நீ நன்மை பண்ணி கேட்டா முடிஞ்சு போச்சு, தீமை தடுத்தா முடிஞ்சு போச்சு. அப்ப நீ செய்ய வேண்டியதில்லை, விளக்கம் கொடுக்கலாம். அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட ஹதீஸ் கேட்டு ஏதாவது காரணங்கள் சொல்லி அந்த அப்படி போல இருக்கு இப்படி போல அந்த ஹதீஸ் எடுக்க முடியாது தள்ளலாம். இதான் தரமே. எது இருக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு வந்தாதான் நேர்வழி நடக்க முடியும். யாரு சொன்னாலும் சரி நீங்க இப்படி புரிஞ்சுக்கிறீங்க. அதுல இருந்து யூகம் பண்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. யாருக்கும் யூகம் பண்றதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. இருக்கிறது எடுத்து வைக்க. இப்ப அவர் எப்படி எடுத்து வைக்கணும்? ஒரு பொருளுக்கு ஒரு முறை ஜகாத் கொடுத்து விட்டால் அந்த பொருட்குரிய ஜகாத் நிறைவேறிவிட்டது, அதுக்கு பிறகு அதுக்கு ஜகாத்தை கொடுக்க வேண்டியதில்லை என்ற ஹதீஸை எடுத்து வைக்கணும். அப்ப நம்ம எல்லாம் கட்டுப்படுவோம். அப்ப அவரை பத்தி நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் எவ்வளவு மோசமான ஆளு, நம்ம சொன்ன பெற்ற பையன் உண்மையான செய்தி சொல்லுவோம் ஏற்றுக்கிற அதே மாதிரி இவர் யூகத்தை சொன்னா நம்ம எடுக்க முடியாது. யூகத்துக்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. ஆரம்பத்துல தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த சமுதாயம் இத்தனை பிரிவுகள் ஆனதுக்கான ஒருத்தர் யூகம் தானே. அவர்கள் யூகம் பண்ணா எல்லாத்தையும் எதை நியாயப்படுத்த முடியாது? எவ்வளவு பெரிய வழிகேட்டை நியாயப்படுத்த முடியும்? இந்த இஷ்யூ நிறைய நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கும் பொழுது 1986 ஏப்ரல்ல இருந்து உள்ள அந்த கட்டுரை கிட்டத்தட்ட 100 பக்கம் எடுத்து போட்டிருக்கேன். அவர் எழுதின கட்டுரையே இருக்குது, கமால் கட்டுரை எல்லாரும் எழுதின கட்டுரை இருக்கு. அதை படிச்சு பாருங்க. அதுல ஒரு ஹிந்து ஒரு அந்த ஆர்டிகல் வந்திருக்கு. சிலை வணக்கத்தை அவன் நியாயப்படுத்தி எழுதுறான். அதை படிச்சு பாருங்க, நியாயமா தான் தெரியுது. அதாவது ஷைத்தான், அடிக்கடி சொல்றேன், ஷைத்தான் நேர் வழியை விட வழிகேட்டை தான் அழகாக காட்டுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கோசம் அவர்களுக்கே அந்த வழிகேட்டை போச்சு கையை பிடிச்சிக்க வச்சான்ல, அப்புறம் நாமளும் ஏமாத்துறோம். அப்ப இந்த விளக்கங்கிறது போகவே கூடாது. எது இருக்குதோ அதை எடுத்துக்கொள்ளும், அப்படி செயல்படும். ஒரு சாதாரணமாக சிந்திச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய விஷயம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு தூண்களில் ஒன்றை பற்றி அல்லாவும் தெளிவுபடுத்தல, அல்லாவுடைய ரசூலும் தெளிவுபடுத்தல, நானா இப்ப தெளிவுபடுத்த என்னங்க அர்த்தம்? அது இருக்குதா? அப்படி ஜகாத்து கொடுத்தா இவருக்கு எப்படி கொடுக்குறாரு? 1000 ரூபாய் கொடுன்னு சொன்னா ஒரு முறை தான் கொடுக்கறது. அப்படி அதுல இருக்கு. அந்த விஷயத்தை தொழுகையோடு சம்பந்தப்படுத்தி திருப்பி திருப்பி அல்லாஹ் சொல்லணும். வேற ஒண்ணும் வேண்டாம். குர்ஆன் அத்தனை எடுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் குறிச்சுக்கோங்க. ரெண்டு 3 177 195 212 219 2-3 அத்தியாயத்துடைய 3வது வசனம், 177வது வசனம், 195வது வசனம், 212வது வசனம், 219வது வசனம், 254வது வசனம், 261வது வசனம், 267வது வசனம், 270 இருந்து 274வது வசனம், 392 3வது அத்தியாயம் 92வது வசனம், 117
134, 4வது அத்தியாயம் 34, 38, 39, 95, 5வது அத்தியாயம் 64,